நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இல்லையா? அப்ப என்னதான் நடந்துச்சு? நீ கௌதம கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னியா இல்லையா? அன்னைக்கு ஓகே சொல்லாம தான் போன செவந்தி. ஆனா நான் போனப்ப ரெசார்ட் வாசல்ல ஒரு ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருந்துச்சு. எதுக்குடா ஆம்புலன்ஸ் நிக்குது நான் உள்ள டவுட்டோட தான் போனேன். உள்ள போகும்போதே ஆம்புலன்ஸ் கிளம்பி போயிடுச்சு. பக்கத்துல போய் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சுச்சு அந்த ஆம்புலன்ஸ்ல கௌதமோட அம்மாவை கூட்டிட்டு போறாங்கன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். கௌதம் நம்பருக்கு கால் பண்ணா ரீச் ஆகல. அன்னைக்கு எனக்கு டியூட்டி வேற இருந்ததால என்னால ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல. அன்னைக்கு ஃபுல்லா வேலையும் செய்ய முடியல. மைண்ட் ஃபுல்லா அவங்க அம்மாக்கு என்ன ஆயிருக்கும், கௌதம் எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது அவங்க அம்மா குணமாகி திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். டியூட்டி முடிச்சிட்டு போகும்போதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம்னு நினைச்சப்பதான் ஆம்புலன்ஸ் திரும்பி வந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அவசரமா அவங்க ரூம் இருக்கிற இடத்துக்கு போனேன். கௌதமோட அம்மாவை ஆம்புலன்ஸ்ல இருந்து ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. கௌதம் ரொம்ப ஃபீலிங்கோட நின்னுட்டு இருந்தாரு. அவர் அப்படி பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட பேசலான்னு சொல்லி போனேன். கௌதம் தான் இங்க வேண்டாம், நம்ம தனியா போய் எங்கேயாவது பேசலான்னு சொன்னாரு. சாரி கௌதம், கொஞ்சம் வேலையில இருந்தேன், அதனாலதான் வர முடியல. அம்மா எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க சிந்து. ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா தான் இருந்தாங்க. சடனா இப்படி ஆகணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்ப சர்ஜரி மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல சிந்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? உடனே ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே? அவங்க உடம்பு கண்டிஷன் வேற வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ணா கூட பொழைக்கிறதுக்கு ஒரு 10% தான் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாங்க சிந்து. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. கௌதம், 10% இல்ல 5% தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் நாம அதை தான் பண்ணி ஆகணும். நம்ம கிட்ட வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? அது ஒண்ணுதானே வழி. தைரியமா போய் பண்ணுங்க. 10% தான் சான்ஸ் இருக்கு, 5% தான் சான்ஸ் இருக்கு, பொழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி எத்தனையோ கேஸ்ல உயிர் பொழைச்சு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க. கன்ஃபார்மா உங்க அம்மா ஆபரேஷன் முடிஞ்சு ரிலாக்ஸ் பண்றதுக்காக இதே ரெசார்ட்டுக்கு திரும்பவும் வருவாங்க. இது நடக்கும். தேங்க்ஸ் சிந்து. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பெரிய ட்ரீட் வைக்கிறேன். ட்ரீட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் கௌதம். முதல்ல போய் ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க ப்ளீஸ். சரி சிந்து, அப்ப நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. நான் எந்த டைமா இருந்தாலும் வரேன். தேங்க்யூ. சரி சிந்து, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்துச்சா? ஆபரேஷனுக்கு ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் அவங்க நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு திரும்பி வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் கௌதம் எனக்கு கால் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கே வந்துட்டாரு. என்னையும் அம்மாவையும் அவங்க அம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னாரு. கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலான்னு கையோட அவர் வந்த வண்டியிலேயே கூட்டிட்டு போயிட்டாரு. கோவிலுக்கு எதுக்கடா வர சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு டவுட்டோட தான் நானும் அம்மாவும் போனோம். கோவில்ல அவங்க அம்மா கல்யாண விஷயமா பேசினாங்களா? எதுக்கு வர சொன்னாங்கன்னு ஒரு சின்ன யோசனையோட தான் போனோம். நாங்க 2 பேரும் அப்பதான் பேசிக்கவே ஆரம்பிச்சோம். கண்டிப்பா கல்யாண விஷயமா இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் கோவிலுக்கு போனேன். ஆனா அங்க எனக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு.
அவங்க அம்மா கல்யாண விஷயம் மட்டும் பேசல, அதுக்கு மேல ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுலதான் நான் மாட்டிக்கிட்டேன். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? சிந்து நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன திடீர்னு கோவிலுக்கு வர சொல்லிருக்கீங்க? சொல்றேம்மா, அந்த பக்கம் போய் பேசலாம். கௌதம் கொஞ்சம் தள்ளுடா. சரிம்மா. நில்லுப்பா. கௌதம் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்க ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். தெரியலம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆசைப்படுறது எல்லாமே நடந்துருமா? அப்படி நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். நான் கூட நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம போயிட்ட. போயிட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா 2 பேருமே ஒண்ணுமே சொல்லலையே. அதனாலதான் இன்னைக்கு உங்களை கோவிலுக்கு வர சொன்னேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஆபரேஷனுக்கு போனா உயிரோட திரும்பி வருவேன்றது எனக்கும் தெரியல, டாக்டர்ஸ்க்கும் தெரியல. ஒருவேளை நான் திரும்பி வராம போயிட்டா என்ன நடக்கும்னே எனக்கு தெரியல. என் பையன் தனியா இருப்பான். அதனாலதான் நான் உயிரோட இருக்கும்போதே அவனை ஒரு நல்ல பொண்ணு கையில ஒப்படைச்சணும்னு நினைச்சுதான் சிந்துவை கல்யாணம் பண்ணி தரணும்னு கேட்டேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீங்க சம்மதம்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷமா ஆபரேஷன் பண்ணிக்குவேன். அம்மா, நீங்க ஆபரேஷன் முடிச்சிட்டு வாங்கம்மா. அதெல்லாம் தானா நடக்கும். நீ என் பையன் கூட இருப்பேன்னு தெரிஞ்சா அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா போயிடுவேன். இல்லன்னா திரும்ப வருவேனான்னு எனக்கு தெரியாது. ஐயோ அம்மா. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க கட்டுப்படுவீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட கூட சொல்லல. ஐயா, அத கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா?